ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் பித்தோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு அம்ப்ரெல்லா சுடிதார் டாப் கட்டிங் போட போகிறோம். 4.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். லைனிங்கும் 4.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோக்கு மார்க் பண்ணிக்கலாம். யோக் 14 இன்ச்சுக்கு ஹைட்டு மார்க் பண்ணுறேன். நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் லைனிங்கு. ஹைட்டு 14 மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 14 மார்க் பண்ணுறேன். 16 வந்தது, 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். எப்போவுமே ஷோல்டர் அளவுலேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள், நெக்லைனுக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். லைன் ஒன்று போடுறேன். நெக்குடைய இறக்கம் நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டு பேக் சேர்த்த மாதிரி. பாருங்கள், ஆமலுடைய அளவு செஸ்ட் அளவுலேருந்து 6ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 5.25 இன்ச்சு கிடச்சிது. 5.25 இன்ச்சு இறக்கிறேன். செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னாக்கா 30 இன்ச்சு, 2 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணி தான் நான் செஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுறேன். இடுப்பு 28, 28ல் பாதி 14, 14ல் பாதி 7, 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1 இன்ச்சு டாட்டுக்கு கொடுக்குறேன். டபுள் ஃபோல்டுன்றதுனால 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1 இன்ச்சு டாட்டுக்கு கொடுத்துட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு சேர்த்துக்கலாம். ஆமோலுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நெக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி பேக் நெக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு 8 இன்ச்சு இறக்கியிருக்கேன். பேக்கில் ரோப் நம்ம வச்சுக்கலாம். பேக்கில் ரவுண்ட் நெக் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் அந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு நெக்கு கொடுக்குறேன். கீழே பாருங்கள், பேக் சைடில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஒரு ஸ்லோப் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னாக்கா ஃப்ரண்ட்டு அந்த சைடில் நம்ம 1.5 இன்ச்சு ஷேப் கொடுக்கலனாக்கா ட்ரெஸ்ஸு தொங்கிடும். ஸோ 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணும்போது ட்ரெஸ்ஸு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நமக்கு இடுப்பு பகுதியில் கிடைக்கும். ஸோ அதனால் 1.5 இன்ச்சு நான் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். கட்டிங் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஓவராலாக ட்ரெஸ்ஸுக்கு 2 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணி தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம். சென்டர் பண்ணிவிட்டு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் ஃப்ரண்ட்லேயும் வரும், பேக்லேயும் வரும். டாட்டோட லென்த்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. பேலன்ஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்லீவுக்கு நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி போடலாம். ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன்.
ஸ்லீவுடைய லென்த்து வந்து 18 இன்ச்சு. 18.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு தையல் வாசியில் போயிடும். கை லூஸ் வந்து 5. கீழ்ப்பகுதியில் ஆமோல் இறக்கம் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பகுதியில் 1 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஆமோல் வந்து 15 இன்ச்சு. 15ல் பாதி 7.5. 7.5க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்பு நம்ம கொடுத்துட்டு ஓவராலாக கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும் நம்ம 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்து கட்டிங் பண்ணிக்கலாம். பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம வந்து கட்டிங் போடுறோம். ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்காக நான் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லூஸாக போடுறவங்களுக்கு நீங்கள் 3 இன்ச்சு கூட ஆட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். முக்கால் இன்ச்சுக்கு கவர் தட்டு எடுக்கிறேன் ஸ்லீவுக்கு. அடையாளத்துக்கு மேட்ச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் தனியாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாட்டம் வந்து A லைன் போட போகிறேன். டபுள் ஃபோல்டு பண்ணி அழகாக உட்கார வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் வந்து சன்கிரேப் ஃபேப்ரிக்கு. இடுப்பு பகுதி 28. 28ல் பாதி 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறேன். ஹைட்டு பாருங்கள் 40 இன்ச்சு. 40 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஓவராலாக நம்ம வந்து ஹைட்டு டேப்பை பிடிச்ச மாதிரி நம்ம 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். எண்டில் பாருங்கள் 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக வச்சு நம்ம பார்த்துக்கணும். டாப் டு பாட்டம் ஓவராலாக நம்ம வந்து 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு அந்த இடுப்பு பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே பாட்டத்துக்கும் பாருங்கள், நான் ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் ஸ்லோக் எடுக்கிறேன். அப்போ தான் வந்து தொங்காது லைனிங்கும் சரி மெயின் பீஸும் சரி ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஸ்லோக் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். அப்போ தான் ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ண அப்புறம் சைடில் வந்து தொங்காமல் அழகாக நிற்கும். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போது இடுப்புக்கு வந்து 28 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து 1 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போதும். ஸோ டாப் டு பாட்டம் இடுப்புலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து A லைன் போட்டிருக்கோம். கட்டிங் பண்ணிக்கலாம். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம நியூ சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பாட்டமு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டோம். இப்போது லைனிங் பீஸில் அதாவது மெயின் பீஸில் போட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கிறேன். ஜாயிண்ட் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். அது வந்து சைடில் போயிடும். ஸ்லீவு டபுள் பீஸ் தான் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார்மலாக நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு.
ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. அந்த ஃபோல்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ரொம்ப எளிமையாக இருக்கும், கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இது பாருங்கள், நான் வந்து கிராஸ் பீஸில் டபுளாக போட்டிருக்கேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு கிராஸ் பீஸில் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி அழகாக உட்கார வச்சுருக்கேன். பாட்டத்தில் ஜாயிண்ட் தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இடுப்பு பகுதியில் நம்ம வந்து இடுப்பு என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 28 பாதி 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா துணி 1 இன்ச்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அம்ப்ரெல்லா ட்ரெஸ்ஸுங்களுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுத்தா போதும். சிங்கிளில் 7 இன்ச்சு, டபுளில் 14 இன்ச்சு, 2 பீஸும் சேர்த்து 28 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்ஜின். இதுவும் அதே மாதிரி ஓவராலாக 40 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா லைனிங் 1 இன்ச்சு உள்ளே தான் இருக்கணும். மெயின் பீஸ் வந்து சரியான அளவு நம்ம வச்சிடணும். இதுவும் அதே மாதிரி ஓவராலாக நம்ம வந்து 40 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய அம்ப்ரெல்லா ட்ரெஸ்ஸுங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம மார்க் பண்ணோம்னா கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு டேபிள் பத்தாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு என்ன அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபிதர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.